அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்பாங்க ஆங்கிலத்தில். ஐடென்டிட்டி கிரைசிஸ்னா நம்ம எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்ம பற்றி எல்லாரும் பேசணுங்கிற ஒரு இதில், அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு சில பேர் வந்து உண்மையான தகவலையே மாற்றி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகளே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஈயத்திலே ஒருத்தர் வந்து ஒரு ஏக்கருக்கு 7 லிட்டர் ஈயம் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு 5-6 ஏக்கர் முருங்கை காய்ச்ச வைக்கிற முருங்கையே காஞ்சி போன கதையெல்லாம் உண்டு. நேர்மின் அயனிங்கிற அந்த தொழில்நுட்பம், அது ஈசிங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவேஷன் டெக்னாலஜி, அது வந்து உலக அளவில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆர்கானிக் டெக்னாலஜியாக உருவெடுக்குது. ஏன்னா அது அமெரிக்கன், அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அவனே அந்த சொல்யூஷனை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டான். அது என்னன்னா, அது வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங்க்கு, சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்புறம் ஈவன் கம்போஸ்ட் மேக்கிங்கில் கூட அதை பயன்படுத்தலாம். அதெல்லாம் நம்ம இங்கே பயன்படுத்தி பார்க்கணும். எல்லாம் இப்போ இந்த இஎம்ஐ பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ ரொம்ப சிறப்பாக ஐஎம்ஓ அதெல்லாம் கலந்து பண்ணத்தில் நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கதிர்வேல்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையில் ஒரு இம்ப்ரெசிவாக பேசுகிறாரு. இப்போ சமீபத்திய இதில் என்ன ஊர் சார்? அவங்க சேலம் பக்கம். அடுத்தது இங்கே தஞ்சாவூரில் வந்து பாலசுப்ரமணியம்ட்டு அவர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பேர் குறிப்பிட முடியாது, ஆனாலும் நிறைய நண்பர்கள். சார் இப்போ அந்த தென்கொரிய திரவம் அந்த ஐஎம்ஓவா? ஆமாம், ஐஎம்ஓ அப்படின்னா என்ன சார்? ஐஎம்ஓங்கிறது வந்து இண்டிஜினஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது, அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது. அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அசோஸ்பைரலமாக இருக்கட்டும், பாஸ்போபாக்டீரியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் அந்தந்த மண்ணில் இருக்கிறது அந்த மண்ணுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இப்போ நம்ம இஎம் பேசுகிறது, இஎம்மும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் தயாரிக்கிற மாதிரி இருக்குது. அவனும் அது என்னங்கிறது அந்த டெக்னாலஜி அப்படித்தான். அதே மாதிரி இப்போ இந்த ஐஎம்ஓங்கிறது சாதாரணமாக விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். அது என்னென்னா சாதத்தை இது பண்ணி, அதாவது அதுக்கும் சொன்ன மாதிரி அந்த அரிசி இந்த அரிசிங்கிறது இல்லை, நெல் அரிசி அதை பொங்கி நல்லா அப்படியே ஒரு பானையிலையோ, அல்லது அவன் கொரியன் சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். இந்த சைஸில் உள்ள ஒரு 12 இன்ச்சு நீளம், ஒரு 6 இன்ச்சு அகலம், ஒரு 2 இன்ச்சு உயரத்தில் உள்ள மரப்பெட்டி, அதில் இந்த சாதத்தை வைக்கிறது, அது ஒன்று. அப்புறம் பேம்பு ஐஎம்ஓங்கிறான். அதனால் நம்ம மூங்கில் வேலவாக இருக்கும் இல்லையா, துவாரம் மூங்கிலுமோ, அதுக்குள்ளே வந்து சாதத்தை வச்சு அதை வந்து மண்ணுக்குள்ளே போச்சு எடுத்து அதை பண்ணுறதுங்கிறது இதுதான். அதில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பானையில் பண்ணுறது அது எளிமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பெரிய அவர் இல்லை இப்போ அந்த விவசாயி, ஆனால் அந்த பண்ணை இருக்குது, ஒரு ஆர்கானிக் ஃபார்ம். அது அந்த பண்ணையில் பெரிய அளவில் நான் பார்த்துருக்கேன். பானைகளில் தான் அங்கங்கே பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிழலும் வெயிலும் சார்ந்த உள்ள இந்த மாதிரி இடத்துல அந்த வாய் மேலே இருக்கணும், வாய் மட்டத்துக்கு கீழே உள்ள பகுதியை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு மேலே ஒரு வேடு கட்டி வச்சிட்டோம்னா, இந்த பகுதியில் இருக்க எது இப்போ விட சொல்கிறோம், வீட்டில் சாதம் வச்சுருப்போம் கெட்டு போச்சுங்கிறோம், ரொட்டி வச்சுருந்தோம் காளாம்பூத்து போச்சுங்கிறோம். இதெல்லாம் இப்போ மழை இந்த காலத்தில் நிறையா பூக்கும். அப்போ என்னன்னா, அப்போ நிறையா அந்த பாக்டீரியாக்கள் சாதகமான சூழல், அதுக்கு வேலை உணவு இருந்துச்சுன்னா அதில் வளருது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த சாதத்தில் இங்கே இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து அது ஒரு மீடியமாக எடுத்துகிட்டு அது டெவலப் ஆகுது. அதை அப்படியே பிசைஞ்சு அதில் அதுக்கு சம அளவு சர்க்கரையோ வெள்ளத்தை, சர்க்கரை எதுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம்னா, சர்க்கரை வந்து அந்த குளுக்கோஸ் வந்து அதுக்கு எனர்ஜி, உணவு, அது ஆரம்ப உணவு. அதனால் அதில் நல்லா இப்போ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு வளரும் அப்படிங்கிறது தான். அதனால் அதை போட்டு வச்சிட்டோம்னா அதுவும் ஒரு வாரத்தில் அருமையான திரவமாகிடுது. அதையும் இப்போ இஎம்ஐயும் கலந்து அடித்தவங்க இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் கொரியாவில் வந்து இன்னும் அந்த ஜடாம் மைக்ரோபியல் லிக்யூடுங்கிறான். அது என்னென்னா உருளைக்கிழங்கு, 1 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு 500 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு அவிச்சு அதை அப்படியே பிசைஞ்சு விட்டு ஒரு துணியில் கட்டி அந்த கண்டெய்னரில் 500 லிட்டரோ, நம்மளுக்கு 200 லிட்டரு சாத்தியம்னா 200 லிட்ரு, அதில் வந்து அதை போட்டு ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி தோட்டத்து மண்ணை அதில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஒரு கையளவு உப்பு போட்டு அதை வச்சிட்டோம்னா அதில் இருக்குது. ஏன்னா இப்போ சயின்ஸில் என்னன்னா
பொட்டாட்டோ அகாருங்கிறது மைக்ரோவேவில் ஆட் ஆகிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்குள்ள ஒரு மீடியம். அதில் பொட்டாட்டோ அகாருங்கிறது உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது. அப்போ அது சயின்ஸ் படி உருளைக்கிழங்குங்கிறது மைக்ரோவேவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சாதகமான மீடியம். அதை இங்கே சொல்கிறாங்க. அதுவும் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற. அது ஓவர் நைட்டு ஒரு 24 மணி நேரத்துலேயே அதை நம்ம பயன்படுத்தலாம். அதை டேரெக்டாக 500 லிட்டரில் இது பண்ணிட்டா கூட டேரெக்டாக தண்ணியில் விடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவும் ஈயம் கலந்து விடும்பொழுதும் இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் 1-2 பேர் அதை பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்கிறாங்களே ஒழிஞ்சு அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம மாதிரி ஆள் சொல்கிறதையும் இவங்க இந்த மாதிரி 10-11 மாதிரி விட்டுறாங்களோ நம்ம தெரியல. ஏன்னா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதனால எதை கேட்கறது எதை விடுறது தெரியாமல் போயிடுறாங்களே. இப்போ ஒரு சயின்ஸ் அவங்க எப்படி பார்க்கணும் சார்? இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ இஎம் அவன் விவசாயிகளை தயாரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தென்கொரிய திரவத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விவசாயி பயன்படுத்தும் போது எந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கொஞ்சம் சுகாதாரம் இருக்கணும். மைக்ரோவேவ் ரொம்ப சென்சிட்டிவ், இது ரொம்ப ஸ்டெரைல் கண்டிஷனில் பண்ணக்கூடியது. அதை நம்ம எளிமையாக பண்ணுறோங்கிறதுனால ரொம்ப இதாக கேஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பாத்திரங்கள் எடுத்துக்கிறது, சுத்தமான. ஏன்னா நானே பார்த்துருக்கேன் நிறையா இஎம்ஐ கொடுத்துட்டு நம்ம டெவலப் பண்ணுங்க 20 லிட்டர்லன்னா ஒரு சில ஆள் இந்த டீசல் வாங்குற கேன் இருக்கு இல்லையா வீட்டில், விவசாயிகளுக்கு அதான் தெரியும். அவன் அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணணுமான்ட்டு என்ன பண்ணுவான், டீசல் கேனில் போட்டு விட்டு நிற்பான். ஒன்றுமே டெவலப் ஆகலை சார், ஏதோ ஒரே கெட்டு போச்சுப்பா. அது மாதிரி எல்லாம் இல்லாமல் அதை நாமளும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு சுத்தம் சுகாதாரங்கிற மாதிரி அந்த மாதிரி முறையில் செய்யணும். அதே மாதிரி சொல்லக்கூடிய அளவுகளை ஒழுங்காக போடணும். அது இப்போ சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அதை பயன்படுத்தணும். இப்போ இந்த இதெல்லாம் பொட்டாட்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரம் 10 நாளில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இஎம்எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே பயன்படுத்துறது நல்லது. இப்போ எனக்கே வர்றாங்க, நான் கொடுத்த இதே நான் வருஷக்கணக்கில் பயன்படுத்துங்கிறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது ஏதோ ஒரு எஃபெக்டால அங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இதான போய் டக்குன்னு நிற்கும் பொழுது விவசாயம் சரியில்லைன்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல். இப்போ தொழில்நுட்பத்தை இப்போ முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், இந்த துறையிலேயே பல ஆண்டுகளாக பயணித்து அதெல்லாம் உருவாக்கி ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்த்து சொல்கிறீங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு விஞ்ஞானியாக உங்களுடைய அறிவுரை என்ன சார்? இதுக்கு நிறைய சொல்லலாம். எனக்கு நான் பேரை குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை. ஒரே இது என்னன்னா, ஒரு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்பாங்க ஆங்கிலத்தில். ஐடென்டிட்டி கிரைசிஸ்னால் நம்ம எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்ம பற்றி எல்லாரும் பேசணுங்கிற ஒரு இதில் அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு சில பேர் உண்மையான தகவலையே மாற்றி சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகளே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஈயத்திலே ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 7 லிட்டர் ஈயம் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு 5-6 ஏக்கர் முருங்கை வைக்கிற முருங்கையே காஞ்சி போன கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த நண்பர்களையும் தெரியும், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லாமல் நல்ல தகவலை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை நம்ம கண்டிஷனுக்கு நம்ம விவசாயிகளுக்கு சாத்தியமா அப்படிங்கிறத அவங்க லெவலில் அதை பண்ணி பார்த்துட்டு விவசாயிகளுடைய ஒப்புதலோடு அதை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது எல்லாமே நம்ம யூடியூப்பில் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர், எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பெல்லாம் இப்போ போட தெரியாமல் இல்லை, தகவலும் இல்லாமலும் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஏன் செய்கிறது இல்லைன்னா, இந்த மாதிரி சில தகவல் இந்த மாதிரி நம்மளும் அதில் 10-11 ஆகிடக்கூடாது. அதனால் இப்போ அப்படி மக்களுக்கு நல்ல தொழில்நுட்பம் இன்னும் இதோட எஃபெக்டிவாக இருந்தால் சொல்லணுங்கிறதெல்லாம் போயிட்டுக்கணும் வச்சு நாங்கள் உடனே அவஸ்தையாக நம்ம தவறுதலான இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நம்மளை போலி பிரபகாண்டா செஞ்சுக்க வேண்டாங்கிறது தான் என்னோட இருக்குது. அதே மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்களை. நிறைய நண்பர்கள் பேசும்பொழுது அது அபத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதை சீரணிச்சுக்கிட்டு இப்போ ஏன்னா அது ஒரு கெட்ட இதாக தான் போச்சு. ஒரு காலத்தில் இதெல்லாம் யாரும் இதெல்லாம் உடனே தட்டி கேட்பாங்க, இப்போ தட்டி கேட்குறதுங்கிறது குறைஞ்சி போச்சு. நமக்கு என்னங்கிற கண்டுக்காமல் போகிறது ஒன்று, அப்புறம் எங்கே அவங்ககிட்ட போய் பேசி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது 2. இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிஞ்சு அதனால இவங்களுக்கு அவங்களால இதை இது கிராண்டடுங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதை தவிர்க்கிறது நம்ம நல்லது, மக்களும் அதை புரிஞ்சுக்கிறது நல்லது.
சரி, இப்போ உங்க அனுபவத்துல வந்து நீங்க சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்ற விவசாயிகள் ம். தமிழ்நாட்டுல வந்து யாராவது உதாரணமா இருக்கக்கூடிய விவசாயிகள் தான்? இப்போ இந்த இஎம் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரொம்ப சிறப்பாக இஎம் ஐஎம்ஓ அதெல்லாம் கலந்து பண்ணதில் நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதிர்வேல்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையில் ஒரு இம்ப்ரெசிவாக பேசுகிறாரு. இப்போ சமீபத்திய இதில் என்ன ஊர் சார்? அவங்க சேலம் பக்கம். அடுத்தது இங்கே தஞ்சாவூரில் வந்து பாலசுப்ரமணியம்ட்டு அவர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பேர் குறிப்பிட முடியாது, ஆனாலும் நிறைய நண்பர்கள் எல்லா விதமான ஏரியாவிலையும் பயன்படுத்தி பார்த்துட்டு, ஏன்னா இதை முதல்ல நான் இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தினது திருநெல்வேலியில் தான். கொரோனாவுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்க தான் அதை வந்து என்விரான்மெண்ட்டு, மீன் வளர்ப்பு எல்லாத்துலேயுமே நிறைய தகவல். அதை வந்து இப்போ அடிப்படையாக அங்கே வந்து திருநெல்வேலி இயற்கை சங்கம், விவசாயிகள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து சுப்பிரமணியம்ட்டு அவர் வந்து மிக பிரமாதமாக வந்து சொல்கிறாரு. இதை அதை அவங்க பண்ணிக்கிட்டும் இருக்காங்க தொடர்ந்து. அந்த ஏன்னா விவசாயிகள் அவங்களே செய்ய மாட்டாங்கங்கிறதுல இவங்களும் அதை உறுதுணையாக இருந்து இவங்களே செய்து நிறையா கொடுக்குறாங்க. அது மாதிரி அப்புறம் அதெல்லாமே நிறைய இப்போ காங்கேயம் அங்கேருந்து ஒருத்தர் கோவிந்தராஜன் ஒருத்தர் அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் புதுசாக அன்றைக்கி திருப்பூர்லேருந்து ஒருத்தர் கேட்கும்போது கூட நான் அவரை என்கிட்ட சொல்லி நானே பார்த்துக்கிறேன் சார், கவனிக்கிறேன், அப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ லத்தேரி மோகன் அவர் இந்த இதை தான் நம்மள அவர். அதே மாதிரி குடியாத்தத்தில் வந்து ஈயத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினவங்க இருக்காங்க, சிவகுமார் அப்படின்ட்டு குடியாத்தத்துலேருந்து. வரைக்கும் நிறைய நண்பர்கள். இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு இதாக வரல. அதே மாதிரி ஊட்டியில எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய சங்கமே வச்சுருக்காங்க, இயற்கை அறிவு என்ன இண்டிஜினஸ் அக்ரிகல்ச்சர் நாலேஜ் சென்டர் என்னமோ ஒன்று வச்சுருக்காங்க. நிறையா இருக்காங்க. இன்னும் அது வந்து வளரணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லாமே இருக்கிறாங்க இல்லையா, அது நம்மள்கிட்டே தகவல் பரிமாற்றிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே முருகேசன் சொல்லிட்டு நெல்லில் மற்றாள் வந்து சொல்கிறாங்க இஎம் தான் இது பண்ணார், பிரமாதமான விளைச்சல் அப்படிங்கிறாங்க. இஎம்னா அவர் இதோட நல்லா மற்ற தொழில்நுட்பங்களும் சேர்த்து பண்ணுறாங்க. ஈயத்து நாள் மாத்திரம் எதுவும் வந்துடாது. அதுதானே அப்படிங்க. இது ஒரு சப்போர்ட்டிவ் இதுதானே ஒழிஞ்சு இதுதான்ங்கிறது வந்து தவறு. இது நம்ம அது மாதிரி இப்போ நிறைய அடுத்தடுத்த தொழில்நுட்பங்களும் இருக்குது நிறையா. அதை பற்றியெல்லாம் நம்ம நீங்கள் வந்து நீங்கள் அறிந்த வகையில் பார்த்து பரிசோதித்து பார்த்த வகையில் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் எவ்வளோ இருக்குங்க? தொழில்நுட்பங்களா? இப்போ இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள்னு சொன்னால் அதெல்லாம் கணக்கில் இட முடியாது. ஆனால் மேஜராக நம்ம இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுதான் மீனமிலம் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த இப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் அது, அப்புறம் பஞ்சகாவியா அது, அப்புறம் பாலேக்கருடைய இது அதெல்லாம் பேசினாங்க. இப்போ இல்லை. அப்புறம் இப்போ ஐஎம்ஓ பற்றி நிறையா பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற உலக அளவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இஎம் அது வருது. இப்போவுமே உலக அளவில் இஎம் தான் முதல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இஎம் எல்லா நாடுகள்லையும் பரவி இருக்குது, எல்லா நாடுலையும் பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து அதை கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக கொண்டு போகிறாங்க. நல்ல ரீச்சும் இருக்குது. அதில் வந்து பெரிய பெரிய பண்ணைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இங்கே நம்ம குட்டி குட்டி பண்ணைகள் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் இல்லை எங்கே என்னங்கிறது. அது எப்படி செய்யணுங்கிற இதை மாத்திரம் சார்ந்து செய்யறதுன்னு முறை செய்யக்கூடிய முறைகள் அது வந்து நம்ம தெளிவாக பண்ணலை. நல்லா போய் சொல்கிறது என்னென்னா, அந்த ஒரு நெல் வயல்னு சொன்னால் நெல் வயல் அறுத்தவுடன் அந்த தட்டைகள் மக்கிறதுக்கு அடிங்க, உழுது விடுங்க, மீண்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க, நாற்றுக்கு ட்ரீட் பண்ணுங்க, அப்புறம் குப்பையில் கலந்து போடுங்க, அதுக்கு மேலே ஒரு ஒரு முறை 2 முறை தெளிங்க, இப்படியெல்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லை. இவர் வாங்கி எப்போயாவது ஒரு முறையை போட்டுட்டு அது உடனே அவங்களுக்கு தெரியலைன்னா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த நேர் அயனி நேர்மின் அயனிங்கிற அந்த தொழில்நுட்பம், அது ஈஸிங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவேஷன் டெக்னாலஜி, அது வந்து உலக அளவில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆர்கானிக் டெக்னாலஜியாக உருவெடுக்குது. ஏன்னா அது அமெரிக்கன் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அவனே அந்த சொல்யூஷனை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டான். அது என்னன்னா, அது வந்து இந்த
ஃபுட் ப்ராசஸிங்க்கு, ம், சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ம், அப்புறம் ஈவன் கம்போஸ்ட் மேக்கிங்கில் கூட அதை பயன்படுத்தலாம். எல்லாம் நம்ம இங்கே பயன்படுத்தி பார்க்கணும் எல்லாம். ம், அது மாதிரி அது நிறையா பண்ணிட்டா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 1 கிராம் பர் ஹெக்டேருங்கிற ஒரு பயோஸ்டிமுலன்ட்னு சொல்லுவாங்க. ம். அது ஒரு ரஷ்யன் தொழில்நுட்பமாக இருந்துச்சு. அது இப்போ எங்கேங்கிறது சோவியத் யூனியனோட ஓடி போய்த்து போயிருக்கு. அது கண்டுபிடிக்க முடியல. பயோ பயோஸ்டிம் அப்படின்ட்டு. அது பயோஸ்டிம்ங்கிறது ஸ்டிமுலேஷன் தான் அதுக்கு பேர். ம், அது பேசுகிறாங்கன்னா ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இங்கே நம்ம இதில் அதை என்ன பண்ண முடியலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இன்னொருத்தர் சொன்ன மாதிரி டேவிட் ஜான் ம், அப்படிங்கிறவர் இப்போ ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட். அவர் வந்து ஃபங்கல் டாமினன்ட் கம்போஸ்டிங், ம், ஃபங்கஸ் தான் இதாக இருக்கணும். இப்போ அவர் உதாரணம் சொல்கிறார், ஃபாரஸ்ட் சாயிலெல்லாம் ஃபங்கஸ் வெர்சஸ் இது பாக்டீரியல் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 10 மடங்கு அதுன்னா இது 1 மடங்கு தான் இருக்குமா ம், பாக்டீரியா. அது அதே மாதிரி இன்னும் சில இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டு, யூரோப்பியன் ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 1000 மடங்கு ம். ஃபங்கஸும் 1 மடங்கு தான் பாக்டீரியா இருக்குதான். ஆனால் இவர் சொல்ல வர்றது நம்ம செய்யக்கூடிய கம்போஸ்ட்லேயே ஃபங்கஸ் வந்து டாமினன்ட். அதாவது நார்மலாக ஒரு சாயிலில் இருக்கக்கூடியது 1:1 தான் இருக்குங்கிறான் ஃபங்கல் வெர்சஸ் இது. ஆனால் இவர் அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அது கூட இருந்தால் தான் நல்ல நம்மளுக்கு பலன் தரும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு கம்போஸ்டிங் மெத்தட் பயோரியாக்டர்னு அவர் ஒன்று இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம விவசாயம் செய்து பார்த்துட்டு நம்ம அதை பற்றி எல்லாவர்கிட்ட பேசலான் இருக்கேன். சார் அதே மாதிரி அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து நம்ம கறி இருக்குல்ல, ஆமாம் 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 அந்த இதை வந்து செடிகளுக்கெல்லாம் போட்டு அந்த பயோச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, பயோச்சார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ நீங்க இவ்வளவு தொழில்நுட்பங்கள்லாம் சொல்றீங்க, ஆமா, நீங்க வந்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உலகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கிரகிச்சா மட்டும்தான் இவ்வளவு தொழில்நுட்பங்களை சொல்ல முடியும். ஓய்வு பெற்ற பிறகு பெரும்பாலான விஞ்ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து பென்ஷன் வந்தது, இல்லை ஜாலியா இருப்போம், பேரப்பிள்ளைகளோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து வந்து இதெல்லாம் டெய்லி வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் இது பண்ணணும்னா இதை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க? உங்களுடைய அன்றாட நடவடிக்கை ஒரு வேளாண் விஞ்ஞானியா என்னெல்லாம் பண்றீங்க இதை? நீங்கள் சொன்ன மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு ஓய்வு பெற்று இருந்தால் பரவாயில்லடா, பென்ஷன் இல்லாமல் பென்ஷன் இல்லை, நீங்க அறக்கட்டளையில பணியாற்றுறதுனால. அறக்கட்டளை இல்லாது பக்கா பென்ஷனபிள் இன்ஸ்டிடியூஷன் தான். அது மனிதனுடைய நிர்வாக இது குறைபாடு தான் நான் சொல்லுவேன். காந்திகிராம்னு ஒரு பெரிய பெத்த பேரை வச்சு போனோம். அங்கே இருக்க சாதாரண ஒரு கிளர்க்கு பண்ண வேண்டிய வேலையை முறையாக பண்ணாததுனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 20 பேர். அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் இதையும் சொல்லிடுவோம். இப்போ நேஷ்னல் லெவலில் ஒரு 700 சொச்சம் கேவிகை இருக்கையில் ஒரு 80 கேவிகையில் வேலை பார்க்குறவங்க மாத்திரம் இப்படி பாதிக்கப்படுற நிலைமையில் இருக்காங்கிறது